Hi, trading fam. Welcome to Vartakam Faces channel. Now on the Project Prayer. Thank you so much for 6.66K subscribers for the trust and support. Okay, so last week முழுக்க Monday to Friday என்னென்ன opportunities நமக்கு இந்த சைட்ல கிடைச்சிருந்தது அப்படின்றது நான் ஃப்ரைடேவே போட்டிருந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதே போல மண்டே வந்து என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்றதுக்கு நான் நீட் கொடுத்திருந்தேன் அண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாரம் சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிட்டு அண்ட் க்ளோஸும் ஆயிட்டு, அதனால இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் இண்டைசஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றதையும் என்னென்ன ஹர்டல்ஸ் அண்ட் லெவல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றது இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட பிளேலிஸ்ட் காண்பாங்க சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கு. முதல்ல அதை செக் பண்ணுங்க. தென் ஸ்டார்ட் வாட்சிங் அவர் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் தட் வில் கிவ் யூ better clarity about multi-target analysis. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. யூஸ்வலா வீக்லி அனாலிசிஸ் அப்போ நம்ம 1 hour சார்ட்டை டீப் டவுன் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் சிபிஆரோட லொகேஷன் பார்த்தோம். ஸோ அது பார்த்துடலாம். அண்ட் இந்த வாரத்துக்கான சிபிஆர் வந்து நேரோவா மீடியமா ரைட்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த வாரத்துக்கான சிபிஆர் அப்கோர்ஸ் மீடியம் சிபிஆர். ஸோ நேரோவா இருந்தா ட்ரெண்டிங்கா இல்லைன்னா வாலட்டைலா இருக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வைடா இருந்துச்சுன்னா சைட்வேஸா இருக்கும்னு தெரியும். பட் மீடியமா இருந்தா வி ஹவ் டு வெயிட் அண்ட் கன்ஃபார்ம் த ட்ரெண்ட் அப்படின்றது தெரியும். செகண்ட் திங் டிஸ்டன்ஸ். ஸோ சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் வீக், இந்த டிஸ்டன்ஸும் மீடியமா இருந்துச்சு, நார்மலா இருந்துச்சு. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ, இதுவும் மீடியமா இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து லொகேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ டைரக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நமக்கு அசெண்டிங் சிபிஆரோ டிசெண்டிங் சிபிஆரோ இருந்தது அப்படின்னா டைரக்ஷன் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இந்த வாரம் we got outside CPR. Whenever we are getting inside CPR or outside CPR, definitely we cannot understand the trend clearly. கண்டிப்பா எனக்கு கேண்டில் ஓப்பனிங் தேவை, க்ளோசிங்கும் தேவை. அப்பதான் டைரக்ஷனை வந்து என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இன்னைக்கு தான் கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. அது சிபிஆர் பிளஸ் R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால the direction is considered to be on the upside. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், இன்னும் நமக்கு லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பேரிஷ் மோடுக்கு போல. அதனால சிபிஆர் கீழே உடனே வந்துட்டு நல்லா கீழே விழுந்து நினைச்சிடாதீங்க. S1 ப்ரீவியஸ் வீக் லோவெல்லாம் தாண்டணும். இந்த டெய்லி சார்ட்ல இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த மாசத்துக்கான சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அது வரைக்கும் டவுன் சைட் பெருசா நமக்கு வந்து கீழே விழாது. ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஃபால்னு சொல்லிருந்தோம். அந்த டெம்பரரி ஃபாலை தான் இந்த வாரம் போன வாரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருந்தோம். ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து எனக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹைல க்ளோஸ் வச்சாச்சு. ஸோ அப்போ சிபிஆர் லொகேஷன் எல்லாமே மீடியமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த க்ளோஸ் R1க்கு மேல இருக்கிறதுனால the trend is considered to be bullish. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட்டா என்னன்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்குனால ரொம்ப நாளா சர்வைவே ஆகல. நான் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பல வாரமா R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்குனால கேண்டில்ஸ் வந்தாலும் சர்வைவ் ஆக முடியாம இருந்தது. பட் இன்னைக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து R1 ஆக்டட் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இதுக்கு மேல சர்வைவ் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஒரு டேர்ன் அப் வந்து மார்க்கெட்ல இருக்கும். அது இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி மந்த்லி சிபிஆருக்குள்ளேயே ஒரு 1.5 வாரம் 2 வாரமா ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் see the beautiful compression in Nifty. ஸோ டெஃபினட்டா எனக்கு டாப் சென்ட்ரல் பிவட்டுக்கு மேல வந்துச்சுன்னா இது வரைக்கும் தான் மேல போகும் அப்படின்றது ஃப்ரைடே வீடியோவே சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு. So it is again an added value to reconfirm the bull trend because ஒரு 2 வாரமா இந்த ரேஞ்ச்குள்ளேயே சுத்திட்டு இருந்த மார்க்கெட் வந்து இப்போ ஒரு வழியா டாப் சென்ட்ரல் பிவட்டுக்கு மேல சார்ட்ல 10 சிபிஆர் மேல வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங்லி இன்டிமேட்டிங் த புல் ட்ரெண்ட். அதான் சொல்றேன், மந்த்லி சிபிஆருக்கு கீழே வர முடியல. ஒரு மாசம் மந்த்லி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு, ஃபுல்லா சர்வைவ் ஆச்சு.
அதுக்கப்புறம் மந்த்லி டிபிஆருக்கு மேல வந்துச்சு. இப்ப வரைக்கும் மந்த்லி டிபிஆர் கீழே வச்சு சர்வைவ் ஆக முடியல. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன். அப்ப லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்னது நிஃப்டில பாத்தீங்கன்னா இட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். அப்போ கண்டிப்பா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல், நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளவு தூரம் மேக்ஸ் லெவல் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் தொடக்கத்துல மேல போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ஹை நியர்லி 24,600. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்தும் வந்து எனக்கு சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா திஸ் லெவல் ஈஸி லெவல் ஃபார் த மார்க்கெட். அப்போ அன்டில் அண்ட் அன்லெஸ் மந்த்லி சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆகுற வரைக்கும் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் தான். மீதி ஒரு டெம்பரரி ஃபால் இருக்கு அப்படின்னா சிபிஆருக்கு கீழே வந்தாதான் அது அக்ரெசிவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாட்டம் சென்ட்ரல் பிவோட் தாண்டி கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறது இல்லைன்னா யூ கேன் கன்ஃபார்ம் த ட்ரெண்ட் எந்த டைரக்ஷன் அப்படின்றத நமக்கு அப்பப்போ ஒரு டெம்பரரி ஃபால்ஸ் தான் நம்ம வந்து பெருசா வரி பண்ணணும். லாங் டேர்ம் ட்ரெண்ட் இருக்கு. அதான் அகைன் நான் இன்னொரு லெவலும் கொடுத்துருவேன். இந்த மந்த்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரி which is 23,300 நியர்லி. அந்த லெவல் தாண்டி கீழே வருது அப்படின்னா மட்டும் டெய்லி சார்ட் அது கீழே க்ளோஸ் வைக்கிறதுனா மட்டும்தான் we have to worry. அதுக்கப்புறம் தான் பேட்ச் வந்து ஆக்டிவா இருப்பாங்கன்றது தெளிவா நமக்கு தெரியும். ஸோ 1 hour levels are ready இப்போ நமக்கு அண்ட் ஆல்ரெடி ஆர்டன் ப்ரீவியஸ் வீக் ஹைஸ் மேல இருக்கு. நீங்க அப்போ டேஸ் வித் ஆர்டன் ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஈஸிலி த மார்க்கெட் வில் ரீச் R3 லெவல். நம்மளோட R3யும் ப்ரீவியஸ் மந்த் ஆகியும் நியர்லி ஒரே இடத்துல இருக்கு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன். அகேன் ஐ கேன் சே ஏன்னா R3 or S3 இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஜோன் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ மேக்சிமம் அவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது தெரியும். அப்போ மேக்சிமம் இவ்வளவு தூரம் போகும், அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து 5 minutesல ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு யூ கேன் பிளான் யுவர் என்ட்ரிஸ். So that is what we are keep on discussing from the episode 1. That is what I already taught you on the CPR Masterclass. நிறைய பேர் ஆர்ஆர் பத்தி கேட்பீங்க. ஆர்ஆர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னோட சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ கைஸ் இஸ் எப்பவுமே நம்ம சிபிஆர் மாத்திரம் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஆர்ஆர் எல்லா டைம்லயும் கம்ஃபர்டபுளா இருக்காது, ஃபேவரபிளா இருக்காது. தட் இஸ் த ரியாலிட்டி, தட் இஸ் த ட்ரூத். நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். ஆர்ஆர் எல்லா டைமுமே ஃபேவரா இருக்காது, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேவரா இருக்காது பைக்குவே. ஸோ அப்போ அதனாலதான் we are using additional things and additional structures to reconfirmate and to make it reliable and to improve the consistency. அதான் விஷயம். இப்போ இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா ஆர்ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்ட்ராடே வந்துருச்சு அப்படின்னாலே we are taking huge risk தான் இருக்கும். அந்த ரிஸ்கை வந்துட்டு ஆன் கண்ட்ரோல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஆர்ஆர் வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. சோ நிறைய பேர் இதான் கேட்பீங்க, நீங்க லைவ்ல வந்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்எல்ஸ் வந்துட்டு லைவ்ல எனக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறது தப்பா இருக்கும். See, the entire CPR stuff, whatever we are discussing in our YouTube channel is like ஒரு தெளிவான லெவல்ஸையும் ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்டையும் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக many are doing live giving calls and ரொம்ப ஃபன்னியா கொண்டு போறாங்க. See, I don't லைக் டு கிவ் இட். ஏன்னா ஆல்ரெடி லெவல்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சிபிஆர் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்றதுனால ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு டெவலப் யுவர் ஓன் ஸ்கில். பிகாஸ் ட்ரேடிங்ல ஸ்கில்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அது ஒருத்தவங்களை பார்த்து காப்பி பண்ற விஷயமோ இல்ல ஒருத்தவங்களை பார்த்து ஃபாலோ பண்ற விஷயமோ கிடையாது. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வில் பி ஹேவிங் யூனிக் ட்ரேடிங் ஸ்டைல், யூனிக் மைண்ட் செட். அதை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பொறுமையா அதை வந்து நீங்க உங்களுக்கான ஒரு ஸ்கில்ல நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்டைல ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணும்போதுதான் யூ வில் ஃபீல் கம்ப்ளீட். ஸோ ஃபார் தட் த மென்டர் கைடன்ஸ் இஸ் குட். பட் எக்ஸாக்டா கம்ப்ளீட்டா கால்ஸ் எடுக்கிறதோ இல்ல ஒருத்தவங்களை பார்த்து காப்பி ட்ரேடிங் பண்றதையோ ஐ ப்ரிஃபர். ஓகே. ஸோ அதனால என்னென்ன லெவல்ஸ் கொடுக்குறனோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அந்த வீடியோஸ் பார்க்கறச்சு உங்களுக்கே எல்லாமே ட்ரெண்ட் கிளியரா போயிடும். அதை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் த சேனல். ஓகே. சோ இப்போ நிஃப்டில வந்து ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அக்ரெசிவ்லி புல்லிஷ். அதே மாதிரி லெவல்ஸும் நான் கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் மேல எவ்வளவு தூரம் போகலாம், கீழே வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு குளோபல் ஃபியூஸ் வந்துட்டு இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு எக்கனாமிக்கல் ஃபால் வருது, ஒரு ஷார்ட் டெம்பரரி ஃபால் வருது அப்படின்னா கூட
சிபிஆருக்கு கீழே வருது அப்படின்னாலும் கூட மேக்ஸிமம் S1 ப்ரீவியஸ் வீக் லோவஸ்ட் லெவல் அந்த ஒரு டெம்பரரி ஃபால். அதுலயும் நீங்க எப்படி வந்துட்டு கெஸ் பண்றது அந்த டெம்பரரி ஃபால் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டெம்பரரி ஃபால் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல எப்படி நீங்க ஸ்கேல்பிங் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல்லிஷா இருக்கு, ஒன் ஹவர்லயும் அக்ரெசிவ்லி புல்லிஷா இருக்கு. ஸோ whenever we are getting good trade opportunity on the upside, டெஃபினட்டா கிளியரா உங்களால ஒரு என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் அதேதான். ஸோ பேங்க் நிஃப்டியோட சிபிஆர் லொகேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட சிபிஆர் வந்து இதுலயும் மீடியம் சிபிஆர். பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்சோ ஹேவ் மீடியம் சிபிஆர். அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் திங், சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக்ல மீடியமா இருக்கு. பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 கொஞ்சம் வைடா இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மீடியம் ஒரு டிஸ்டன்ஸ் வைடா இருக்கு 5. ஸோ இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவர் லாப்பிங் சிபிஆர் இருக்கிறதுனால பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் டெஃபினட்டா நம்மளால ஒரு டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டி மாதிரி இதுலயும் R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக் மேல ஓப்பன் ஆனதுனால ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ்னஸ் அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டைம் நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், நிஃப்டி புல்லிஷா இருக்கு, பேங்க் நிஃப்டி பேரிஷா இருக்கு, ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்புறம் தான் ஒரு டைரக்ஷனல் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கும் அப்படின்றது. அதே மாதிரி போன வாரம் அப் அண்ட் டவுன் அப்படின்னு ரெண்டு பேரும் வேற வேற டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருந்தாங்க. அதனாலதான் கீழே வந்தாலும் பெருசா கீழே விழல, மேல போனாலும் ஒழுங்கா மேல போல. பட் இப்ப வந்துட்டு ரெண்டு இண்டெக்ஸுமே ஒரு டைரக்ஷனல் மூவ் வந்தாச்சு. ரெண்டு பேருமே ஷோயிங் த கிளியர் கட் புல்லிஷ். அதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல ட்ரெண்ட் கிளியரா இருக்குல்ல, சோ நீங்க கான்பிடென்டா ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் டெய்லி சார்ட்லயும் பாருங்க, மந்த்லி சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் வந்தாச்சு. சோ நமக்கு டவுன் சைட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாட்டம் சென்ட்ரல் பிவோட் தான் மேக்ஸிமம் லெவல். மேல போனோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் மந்த் ஹை லெவல்ஸ் 57,400 தான் நம்மளோட மேக்ஸ் டார்கெட். ஸோ இன் அப்கமிங் டேஸ் நம்ம டெய்லி சார்ட்டோட மந்த்லி சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ வெரி குட் சப்போர்ட். அது சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த லெவல் வந்து கீழே விழுது அப்படின்னா 53,700 கீழே க்ளோஸ் வச்சு சர்வைவ் ஆச்சு அப்படின்னா தான் we have to think about the bears. Until then we have to stay with the bull side. அவ்வளவுதான். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் ஆகி R2 வரைக்கும் முக்கிய போச்சு. R2 பிரேக் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் R2 மேல சர்வைவ் ஆகுது, R2 நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் R3 வரைக்கும் போகும். R3 ஒரு ரிவர்சல் சோன் தான். அப்ப R3 கிட்ட வந்து கேப்லா இருக்கணும். R3யும் பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்துல சர்வைவ் ஆகுது, சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது R3 அப்படின்னா in that case next you can leave the market to move higher and higher to this blue line. மேக்ஸ் லெவல் நம்ம ப்ளூ லைன். அப்போ அந்த ப்ளூ லைனை ரீச் பண்ணணும் 1 hour இல்லைன்னா 5 minutesல ஸ்ட்ரென்த் வேணும். அப்ப அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்க்கணும்? சிபிஆருக்கு மேல இருக்கா, R1 ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுதா, எவ்ரி டைம் வந்துட்டு பர்டிகுலர் டே ஹை பிரேக் ஆயிட்டே போதா, அப்ப அந்த நாள் அன்னைக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா. இல்ல எனக்கு அடுத்தடுத்து டே ஹை பிரேக் ஆகல, இன்ஸ்டெட் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் கூட ஸ்டக் ஆயிடுச்சு, இல்லைன்னா கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கான ஸ்ட்ரென்த் அத்தோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ மேபி த ட்ரெண்ட் வில் கண்டினியூ ஆன் தி வெரி நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் ட்ரேட் பண்ணணும். அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ், லெவல்ஸ் வந்து ரெடியா இருக்கு. ஸோ எல்லாமே லாங் டேர்ம் ட்ரெண்டும் வந்து புல்லிஷா இருக்குன்றது நான் சொல்லிட்டேன். டவுன் சைட்ல பஃபர் எதுன்றது நான் சொல்லிட்டேன். எப்போ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த பேட்ஸ் லெவல்ஸ் தெளிவா இருக்கு. Okay, so this is all about today's video. Hope it is very clear for you guys. And even if you have doubts about it, do let me know in the comment section. நான் definitely reply பண்றேன். நிறைய doubts வந்துட்டு நான் வாட்ஸ்அப்ல ரிசீவ் பண்ணேன். ஐ கெஸ் உங்க எல்லாருக்கும் நான் கிளியரா ரிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் யூ கேன் ஷேர் மீ ஆன் வாட்ஸ்அப். அதே மாதிரி நம்ம இண்டிகேட்டர்ஸ் எதனாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் டெஃபினெட்லி வில் கைட் யூ. ஓகே. Fine, so we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy